கல்யாணம் பண்ணி கொஞ்ச காலத்திலேயே லிண்டா பேனன் கர்ப்பமா ஆகுறாங்க. ஆனா அங்கதான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை காத்துட்டு இருந்துச்சு. டாக்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உங்களை போலவே உங்களோட குழந்தைகளுக்கும் கைகள் இல்லாம தான் பிறக்கும்னு சொல்றாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே மரபணு கோளாறு பிள்ளைக்கும் இருக்கு. இந்த பிள்ளை வேணுமா வேண்டாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. டாக்டர்கள் எவ்வளவு வேண்டாம்னு சொல்லியும் மே 2, 2005 லிண்டா பேனன் டிம்மி அப்படிங்கிற ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. ஆனா பிறந்த உடனே டிம்மிக்கு இதயத்துல ப்ராப்ளம் ஏற்பட்டது. கரெக்டா பிறந்த 8வது நாள்லயே டிம்மியோட இருதயத்துல அறுவை சிகிச்சை செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 2 மாசம் டிம்மி ஐசியூல தான் இருந்தான். அதுக்கப்புறம் அதுல இருந்து மீண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இயல்பு வாழ்க்கை வாழ பழகிட்டான். இப்போ அவங்க அம்மா மாதிரியே எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லாத மாதிரி சர்வசாதாரணமா அவனோட வேலைகளை அவனே பாக்குறான். அதே போல இவன் படிக்கிற ஸ்கூல்லயும் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவனை குறைபாடுள்ள பையனா பார்க்க மாட்டாங்க. ஏன்னா டிம்மி 2 கைகள் இல்லாட்டாலும் குறைபாடு உள்ள பையன் மாதிரியே தெரிய மாட்டான். இதுல கூடுதலான இன்னொரு விஷயம் என்னன்னா, அம்மா மகன் 2 பேருக்குமே செயற்கையான கைகள் வைக்கிறதுல அவ்வளவு ஈடுபாடும் இல்ல. டிம்மியும் தன்னோட அம்மா மாதிரியே ட்ரெஸ் போடுறதுல இருந்து சமையல் செய்யறதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு வீட்டுல உள்ள எல்லா வேலையும் தன்னோட காலால செய்ய பழகிட்டான். இவங்க 2 பேருக்கும் முழு ஆதரவா